பொறுமைன்னா என்னங்க? நம்ம ஒண்ணு விளங்கி வச்சிருக்கோம். யாராவது நம்மள அடிச்சாங்கன்னா நம்ம பேசாம இருக்கிறது, யாராவது நம்மள திட்டினாங்கன்னா வாங்கிக்கிறது, இதெல்லாம் வந்து பொறுமையே இல்லங்க. இப்போ ஒரு தென்னை மரத்த நட்டு வச்சா, அது எப்ப காய் காய்க்கும்? ஒரு வாழை மரத்த நட்டு வச்சா, அது எப்ப வந்து வாழைக்காய் தரும்? இதுக்கெல்லாம் ஒரு டியூரேஷன் இருக்கு. ஒரு பெண் வந்து பிரசவம் ஆகறதுக்கு, குழந்தை பிறக்கணும்னா எவ்வளோ மாசம் ஆகும்? ஸோ இதுக்கெல்லாம் வந்து நமக்கு ஒரு டியூரேஷன் தெரியும். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு வாழை மரத்த நட்டு வச்சுன்னா, 5 வருஷம் வந்து அது காய் காய்க்கும். ஒரு தென்னை மரத்த நட்டு வச்சுன்னா, 5 வருஷம் வந்து அது வந்து காய் தரும். இப்போ ஒரு குழந்தை பிரசவமாயி டெலிவரி ஆகணும்னா, அதுக்கு ஒரு 10 மாசம் ஆகும். இப்போ இதுக்கெல்லாம் வந்து நேரங்காலம் தெரியும். நம்ம வந்து அதுக்காக பொறுமையா இருக்கோம். இது வந்து பொறுமையே இல்ல. பெருமனார் சொன்னாரு, "சஃபர் பொறுமை என்பது உனக்கு தெரியாத விஷயத்தில் பொறுமை காப்பது" அப்படின்னு சொன்னாரு. அப்போ நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்ச விஷயத்துக்கு பொறுமை காமிப்பது வந்து பொறுமையே இல்லங்க. இப்போ பெருமனார் சொல்றாரு, "பொறுமை என்பது நீ சிஸ்டத்தோட பொருந்தி இருக்கிறது." அதாவது வந்து இதுக்கெல்லாம் என்னென்ன டியூரேஷனே தெரியாம நம்ம விதிப்படி போட்டோம்னு சொல்லி மகிழ்ச்சியா இருக்கு தெரியுங்களா? நம்ம அல்லாஹ் எப்ப அத நிகழ்த்தி காட்டுவான்றதுக்காக பொறுமையா இருக்கு தெரியுமா? அதுதான் சஃபர்.